எனவே நீங்கள் அதிகாரி பக்கத்தில் வச்சுங்க, நல்ல அதிகாரி இருந்தாலும் சுயமாக நீங்கள் முடிவெடுங்கள். 4 அதிகாரிகள் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் முடிவெடுங்க. திமுக ஆட்சியை நடுரோட்டில் நிறுத்தியவர்கள் 2 பெருமைக்குரியவர்கள். ஒன்று உதயச்சந்திரன் ஐஏஎஸ், இன்னொரு டேவிட்சன் ஐபிஎஸ். தன்னுடைய கட்சியினரை கட்சி தலைமை மதிக்கவே இல்லை. அதிகாரிகள் ராஜ்யத்தை திமுக நடத்தியது, அரசியல் கட்சி நடத்தல. ஒரு ஆட்டம் ஆடிவிடலாம் என்று நினைத்தால் அதை உங்கள் மனதில் இருந்து அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது யாருக்கு சொன்னார், எதற்கு சொன்னார், மேடையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு சொன்னாரா? விஜயை ஒரு கடிவாளம் போட்டு இழுப்பதற்கு மார்க்சிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, இந்த 6 பேர் கொடுத்தாங்க தெரியுமா? இது மிகப்பெரிய கடிவாளம். கட்சிக்காரர்களை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஊழல், அதாவது லஞ்சத்தின் அளவை எந்த கான்ட்ராக்ட்லையும் தயவு செய்து லெஸ் கரப்ஷன் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியாவில் உங்களுடைய செயல்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது விஜய் ஏற்கணும். CALS Renewable Energy. Believe in better. KRR Air, Atmospheric Gases and Renewable Company. Saving lives, transforming industries and protecting environment. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பேச ஆரம்பித்து தன்னுடைய பதவியேற்று முதல்வர் நாற்காலியில் அமர்ந்துட்டார் விஜய் அவர்கள். அந்த பதவியேற்பு விழா எப்படி இருந்தது? பதவியேற்று முடித்த பிறகாக தன்னுடைய உரைன்னு முதல்வர் ஒரு உரை வாசித்தார். அந்த உரை எப்படி இருந்தது? முதலமைச்சர் விஜய் அந்த பதவியேற்பு, ரகசிய காப்பு பிரமாணம் இதெல்லாம் எடுத்த பிறகு கவர்னர் அந்த விழா இடத்துலேருந்து வெளியேறிய பிறகு பேசின ஸ்பீச்சை நான் வரவேற்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக அல்லது ஒரு பொதுஜனமாக அவருடைய ஸ்பீச்சை வரவேற்கிறேன். காரணம் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம்? ஒரு தான் மக்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அந்த வகையில் அவருடைய ஸ்பீச் அமைந்திருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், சினிமாவில் இருக்கும்போது கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு பெரிய பான் வித் கோல்டு ஸ்பூன் சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கலான்ற அந்த டோனில் இது நான் சொல்லலை. வறுமை என்னென்னா எனக்கு தெரியும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சினிமாவில் ஜெயிக்க வேண்டும் என்று கிளம்பிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மகனாக நான் பிறந்தேன். நான் வறுமைன்னு எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்றார். இப்போ 74 பிறந்தார்னா அவர் படம் எடுக்கிற ஒரு 6-7 வருடம் கொஞ்சம் எஸ்எஸ்சி ஒரு நல்ல டைரக்டராக உயர்கிற வரைக்கும் வறுமையில் இருந்திருக்கலாம். அது சொல்லி காட்டுறார். எல்லாரும் அப்படி நினைக்காதீங்க, உங்களை மாதிரி சராசரிங்கிறார். 1. 2வது, ஆட்சிக்கு உக்காந்துட்டேன். முன்னாடி இருக்கிற அரசு பல லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. என்ன நிதி நிலைமை? நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் செய்வனா செய்ய மாட்டேனா? அதுக்கு முன்னாடி இந்த நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன். 1. அது ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா இதற்கு முந்தைய அரசு அந்த டேஞ்சரஸ் ஜோன் 27% மேல் கடன் வாங்கக்கூடாது. ஆனால் 25% தமிழக அரசு தொட்டு விட்டது. ஸோ நாங்கள் இந்த கடன் வரம்பிற்குள் தான் வாங்கியிருக்கிறோம்னு சொல்லி கூட இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அந்த உண்மைத்தன்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும். முன்னாடி இருந்த அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறது, ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். அது சொல்லியிருக்காரு. 2வது, நான் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். ஐயோ உடனே பேக் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு கால அவகாசம் கொடுங்க. 2வது வரவேற்க வேண்டிய அம்சம். 3வது, கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டு சினிமா டைலாக்னு கூட எடுத்துங்க. ஆனால் நல்ல வார்த்தை, நீங்கள் நல்லது செய்யணும்னு சொல்லும் போதே அது மக்கள் வரவேற்பார்கள். இங்கே அந்த சென்டர் இந்த சென்டர் அதெல்லாம் கிடையாது. ஒரே சென்டர் விஜய் தான். நான் ஒன்று தான் பவர் சென்டர், வேறு பவர் சென்டர் இந்த ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோட முக்கியமான விஷயம், ஆட்சி வந்துருச்சு, ஒரு ஆட்டம் ஆடிவிடலாம் என்று நினைத்தால் அதை உங்கள் மனதில் இருந்து அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது யாருக்கு சொன்னார், எதற்கு சொன்னார், மேடையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு சொன்னாரா, இல்லை மேடைக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிற நிர்வாகிகளுக்கு சொன்னாரா என்பதை விட விஜய் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் இது ஒரு சம்பிரதாயமான பேச்சு. எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் இருக்காது என்னுடைய ஆட்சியில், எல்லோரும் மேடையில் முழங்குவார்கள், பின்னாடி நடக்கும்.
ஆனால் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி அதிமுக ஆட்சியில் 2011 to 21 அதன் பிறகு 2021 to 2007 திமுக ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களை பல முறை நான் பல விவாத மேடைகளில் பல யூடியூபில் சொல்லியிருக்கேன். அதிமுகவில் கரப்ஷன் அதிகரிச்சிருச்சு, பேக்கேஜ் சென்டர், சாதாரண கான்ட்ராக்டர்கள் வாழ முடியல, அந்த ஸ்கீமை மாற்றுங்க, லஞ்சத்தை அளவை குறையுங்கள், ஊழல் அளவை குறையுங்கள், பர்சன்டேஜை குறைங்கன்னு திமுக இன்க்ரீஸ் ஆச்சு. அதை விட கொடுமை, தன்னுடைய கட்சியினரை கட்சி தலைமை மதிக்கவே இல்லை. அதிகாரிகள் ராஜ்யத்தை திமுக நடத்தியது. அரசியல் கட்சி நடத்தலை, அரசியல் கட்சி ஆட்சி நடத்தலை, அதிகாரிகள் தான் ராஜ்யம் நடத்தினார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு திமுக பலனை அனுபவிக்கிறது. இன்னைக்கு அருமையான வார்த்தை சொன்னார் ஒரு நண்பர், முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் தோற்று போனார். இது தினந்தோறும் வாக்கியங்கள் நடக்கிற விவாதம், ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு காலை ஒருத்தர் சொன்னார், அவர் ஃபாரின்லாம் போயிட்டு இப்போ தான் வந்தார். தன்னுடைய காலடியில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாத ஒருவர் எப்படி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது எப்படி தெரிஞ்சுப்பார்? தானே தோற்க போகிறோம் அப்படின்னு ஒரு தலைவர் நினைக்கல. அப்போ தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு அவர் எப்படி தெரியும்? அவரை நிறைய பேர் ஏமாத்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு என்ன வேணா சொல்லலாம், தான் ஜெயிப்போம் அப்படின்னு தலைவர் தன்னுடைய பணியை தொடங்குவார், களத்தை எதிர்கொள்வார். அவரே தோத்து போயிட்டார். அப்போ இதுதான் விஜய்க்கு பாடம். ஒருவேளை விஜய் இது உணர்ந்து சொல்கிறாரா, இல்லை சொல்லி கொடுத்து சொல்கிறாரா, அல்லது வசனம் எழுதி சொன்னாரான்னு தெரியாது. முக்கியமான விஷயம், இந்த கட்சியில் மீண்டும் ஒரு ஆட்டம் ஆடிவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு அது வாய்ப்பில்லைன்னு சொன்னார்ல, எண்ணத்தை அழிச்சிருங்கன்னு சொல்றேன். உண்மையிலே அது சதுரங்க வேட்டை டைலாக்காக இருக்கட்டும், இல்லை உண்மையான டைலாக்காக இருக்கட்டும், அது உண்மையாக இருந்தால் விஜய்க்கு புகழ் கூடும், மரியாதை கிடைக்கும், ஆட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும். இல்லை சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக் வரும், ஒரு மனுஷனை ஏமாத்தினோம்னா முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்து, அதுக்கப்புறம் ஏமாத்துன்னு, அந்த மாதிரியான வார்த்தையாக இது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பமா முதல்வர் விஜய் அவர்களின் முதல் உரை ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு உரையா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இது மக்கள் மத்தியில் போகும்போது நிச்சயமாக விஜய் ஏற்பார்கள். அவருக்கு இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, விஜய்க்கு 180 இடங்கள் கொடுக்கல, 108. தமிழ்நாட்டில் இதுவரை இந்த மாதிரி மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைந்ததே கிடையாது. சரியோ தவறோ, அதிமுகவோ திமுகவோ மெஜாரிட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த முறை விஜய்க்கு ஓங்கி அடித்தலை பாதியில் நின்று போய்விட்டது. அந்த அலையில் 108 நின்று போச்சு. இது உண்மையில் நல்லது, நான் விரும்புகிறேன். காரணம், விஜயை ஒரு கடிவாளம் போட்டு இழுப்பதற்கு ஒரு 6 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டது. ஏற்கனவே ஒரு 5 காங்கிரஸ் போயிட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை 2, மார்க்சிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, இந்த 6 பேர் கொடுத்தாங்க தெரியுமா. இது மிகப்பெரிய கடிவாளம். நீங்க பாருங்க, இந்த பதவியேற்பு விழாவே ரொம்ப அழகா இருந்தது. எதிரில் சண்முகம் அவர்கள் அமர்ந்திருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, வன்னியரசு அவர்கள் அமர்ந்திருக்கிறாரு, காங்கிரஸின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட மேடையை பகிர்ந்திருக்கிறாரு. இவர்கள் உதவியோட 118ங்கிற நம்பர் அடைஞ்சு ஒரு அழகான சட்டப்பேரவையா அது இருக்க போகுது. காரணம் என்னன்னா, அவர் அத்துமீறி அல்லது அமைச்சர்கள் ஒரு எல்லைக்கோட்டுக்கு மீறி போகிற சூழலில் கம்யூனிஸ்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. கண்டிப்பாக குரல் கொடுப்பார்கள், கண்டிப்பாக பேசுவார்கள், கண்டிப்பாக எழுதுவார்கள். அந்த நம்பிக்கையில் நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஆட்சியை விஜய்க்கு முதலில் கொடுத்து ரொம்ப நன்றி. காரணம், நீங்க 180 கொடுத்துன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி பேலன்ஸ் எல்லாம் கூட போயிருக்கலாம். அந்த வாய்ப்பை கொடுக்காம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பாருங்க, உங்களுக்கு நான் பெரும்பான்மை தரல, நீங்க நல்லா ஆட்சி பண்ணீங்கன்னா, ஒருவேளை ஒரு குரூப் ஆஃப் உங்களோட டீம் ஆதரிக்குது, கட்சியில் இணையுது, ராஜினாமா பண்றாங்க 25 பேர் 30 பேர், அவங்களை விசில் சில் நிற்க வச்சாலும் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நல்ல வாய்ப்பை விஜய் பயன்படுத்திக்கணும். உங்க கட்சிக்காரர்களை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஊழல், அதாவது லஞ்சத்தின் அளவை, ரோடு கான்ட்ராக்ட், பாலம் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், எந்த கான்ட்ராக்ட்லையும் தயவு செய்து லெஸ் கரப்ஷன் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். என்னடா லெஸ் கரப்ஷன் சொல்கிறேன், ஊழலே வேணாம்னு பேசணும், இவங்க ஒரு பத்திரிக்காரன் பின்னாடி எழுதுவான். முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்காம மட்டும் பேசுங்க. என்னை விமர்சிப்பவர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்காதவர்கள் மட்டும் தான் பேசணும்.
இல்லை ஏதோ ஒரு பணியில் இருந்து கொண்டு லஞ்சம் வாங்காதவர்கள் பேசணும். நான் நியூட்ரல், நான் ரொம்ப நடுநிலைமைன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறவன் பேசக்கூடாது. இன்னொன்று, இந்த அமைச்சரவைன்னு 9 அமைச்சர்கள் விஜயோட சேர்ந்து பதவியேற்றிருக்காங்க. அந்த அமைச்சர்கள் லிஸ்ட் பார்க்கும்போது அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தேன், அப்படியே ஜம்ப் ஆகினே வரீங்க, நானும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். இந்த அமைச்சரவையுடைய துவக்க நிகழ்வாக வந்தே மாதரம், தேசிய பாடல், அப்புறம் தேசிய கீதம், முதல் நாளே விமர்சிக்க வேணாம்னு நினச்சேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு. 3வது தமிழ் தாய் வாழ்த்து. நான் என்ன கேட்குறேன், அந்த மேடை விஜய் கட்டுப்பாட்டில் கூட இல்லாமல் போயிருக்கலாம், கவர்னர் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கலாம், அல்லது கவர்னர் இப்படி தான் நடக்கணும்னு கூட விஜய்க்கு சொல்லியிருக்கலாம். நான் முதலமைச்சராக போதும், அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், உங்கள் கேம் வந்து அடுத்த லெவலில் நான் டீல் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து முதல் நாளே போய் கவர்னர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு டெல்லியை பகைச்சிக்கிட்டான் விஜய் அப்படின்ற டோனில் இருக்கக்கூடாதுன்னு கூட விஜய் நினச்சிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது புதியது. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரம், அதாவது தேசிய பாடல், அதன் பிறகு தேசிய கீதம் ஜனகணமன, அதன் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து என்பது ஒரு இயல்பாக நடக்கவே நடக்காது. இதை தான் RN ரவி முன்னாள் கவர்னர் ரொம்ப வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் அவர் ஆசைப்பட்டது நடக்கவே இல்லை. அவர் கனவு வந்து இப்போ நனவாகுது. உள்ள அரசாணை வெளியிட்டாங்க, இதை யாருமே மாற்ற முடியாது, இதுதான் நடைமுறை அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லைங்க, இப்போ இதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் எதிரொலிச்சுது, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் தான். அப்போது நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு கூட வந்தே மாதரம் பாடலாமே. அதில் என்ன நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க? அந்த வந்தே மாதரம் பாடலை நீங்கள் திரும்பி ரீப்ளே பண்ணி பாருங்கள், கவர்னரை தவிர வேறு யாருமே பாடல. இப்போ ஒரு தமிழ் தாய் வாழ்த்துல எல்லாரும் அந்த லிப் மூமெண்ட் இருக்கும், தேசிய கீதத்துக்கு எல்லாருக்கும் லிப் மூமெண்ட் இருக்கும். அந்த வந்தே மாதரம் பாடலுக்கு இவர் வாய் மட்டும் அசைகிறது, எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது அதுக்கு மக்கள் தயாராக இல்லைல்ல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, உடனே வந்து எழுதுறாங்க, விஜய் வேட்டியை தூக்கி எறிந்து விட்டார், கோட் ஷூட் போட்டு விட்டார். இந்த பாருங்க, அவர் வசதி போட்டுக்கிட்டார், முட்டுருங்க. ஆனால் அதை விட முக்கியம் இது, தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. விஜய் தயவு செய்து அடுத்த முறை வந்து இதை கொஞ்சம் யோசித்து செயல்படணும். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. தன்னுடைய பேச்சில் நீங்க குறிப்பிட்ட விஷயம், நாட்டில் இவ்வளோ கடன் இருக்குது, இதில் ஸோ அதை சமாளிக்கிற ஒரு திறன் வேணும், நான் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடறேன்லாம் சொன்னார் அப்படின்னு. ஆனால் அதை போட்ட உடனே உடனடியாக எதிர்வினையை ஸ்டாலின் அவர்கள் ஆற்றார். மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுப்பதற்காக மனசு தான் தேவை, நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதீங்க, நம்ம எந்த அளவுக்கு வரைமுறைகளுக்கு உட்பட்டு வாங்கணுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணோம், எங்களுக்கும் நிதி நெருக்கடி இருந்தது, ஆனால் நாங்கள் பல விஷயங்களை செஞ்சு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறாரு. அதில் எடுத்த உடனே ஒரு தமிழ்நாட்டு அரசுல திமுக அரசு பயங்கரமாக கடன் வாங்கிடுச்சுன்னு ஒரு விஷயத்தை சித்தரிக்கிற விரும்புகிறாரா? அதாவது கடன் வாங்கித்தான் திட்டங்களை செயல்படுத்த முடியும், கடன் இல்லாமல் வந்து ஆட்சி நடத்த முடியாது. மத்திய அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறது, எப்படி தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கியிருக்கிறது என்பதை ஓரிரு மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஒப்பீடு போட்டார். உத்தரப்பிரதேசம் விட நம்ம தமிழ்நாடு, அப்புறம் இவங்க பதில் சொன்னாங்க, தங்கம் தினசு பதில் சொன்னாங்க, இத்தனை சுதந்திரம் அடைந்து இதுவரை 2014 வரை இருந்த கடன் எவ்வளவு? 50 கோடி, 50 லட்சம் கோடி. அந்த 50 லட்சம் கோடி 150 லட்சம் கோடி எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஒப்பீடு சரியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு மக்களுடைய வரி வருவாய், அதில் கிடைக்கிற சில விஷயங்கள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் கடன் கட்டுறீங்களே, பல உலக வங்கி மூலமாக சில திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அப்படிப்பட்ட திட்டங்களுக்கு நீங்கள் கடன் தொகையை வந்து திருப்பி செலுத்துவதற்கு ஒரு கால அளவு நிர்ணயம் இருக்கும். அவர் டேஞ்சரஸ் ஜோனுக்கு கீழே வச்சிருக்கிறோம், அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் என்னை கேட்டால் விஜய் புதிய முடிவு எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது அவர் ஆட்சிக்கு நல்லதா கெட்டதா, அவர் வந்து இது ஏற்றுப்பாரு. ஆமாம், நல்ல விஷயம். கால அவகாசம் கேட்டீங்க, 2500 அறிவிச்சிட்டீங்க. அப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கு, கல்லூரி படிப்பு முடித்தவர்களுக்கு வேலை இல்லை என்றால் 29 வயது வரை வேலை இல்லை என்றால் 4500, டிப்ளமாக்கு 1500, தாய்மாமன் சீர், அண்ணன் சீர். தயவு செய்து விஜய் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. காரணம், நிதி நிலைமையை காரணம் காட்டி நீங்கள் மக்கள் மனதை மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ நீங்கள் கஜானா இல்லைன்னா ஏற்றுப்பாங்க. அதிமுக திமுக மாறி மாறி வந்து சொன்னால் ஏற்க மறுப்பார்கள்.
இல்ல எதெல்லாம் சாத்தியமோ அதை மட்டும் தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்ல வரேன். அழகா பண்ணுங்க, தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் 2500 ரூபாய் சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தா ஏற்றுப்பாங்க. 2000 சொன்னேன், 2500 ரூபாய் கொடுக்க முடியும் என்று நம்பினேன். ஆனால் 10.5 லட்சம் கோடி கடன் இருப்பது. ஆமாம், இத்தனை லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பது? ஸோ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறேன். நான் 1000 ரூபாய் ஆரம்பிக்கிறேன், இல்லை 2 மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன். விஜய் சொன்னால் ஏற்பார்கள். காரணம் எல்லாம் சொல்லலாம், 45% தான் ஓட்டு வாங்கியிருக்காரு, 1.25 லட்சம் கோடி தான், இன்னும் 65% ஓட்டு போடல, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் தமிழ்நாடு மக்கள் பல இடத்துல பணத்தை வாங்கிட்டு, இப்போ திமுக ஜெயிச்சிருக்குல்ல, அந்த இடத்துல கூட சொற்ப வாக்கில் தான் திமுக ஜெயிச்சிருக்கு. பணம் வாங்கி கொண்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காரு. 4000 ரூபாய் திமுக, 3000 ரூபாய் அதிமுக, 7000 ரூபாய் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் கட்சிக்காரன் பணம் கொடுக்கல. அப்போது இந்த நல்ல விஷயத்தை இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வாங்கி கொண்டு மாற்று கட்சிகள்கிட்ட வந்து வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போற அளவுக்கு விஜய் மேல நன்மதிப்பை வச்சிருக்கக்கூடிய மக்கள் இதை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இந்த இலவசத்தை குறைங்கள். நீங்கள் வந்து கல்வியை வந்து பள்ளியின் தரம் உயர்த்துங்கள், மருத்துவமனை தரம் உயர்த்துங்கள், அப்புறம் இந்த வீடு கட்டித்தர திட்டங்களை உயர்த்துங்கள். இவங்க அடிப்படை தேவை இதுதான், கல்வி, மருத்துவமனை, வீடு. இது போதும். அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தணும். இது பண்ணாலே போதும். முதல் நாள் முதல் கையெழுத்து, அதை எப்படி பாக்குறீங்க? விஷயங்களுக்கு இல்லை, அதான் சொல்ல வந்தேன். இப்போ திமுகவில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பயங்கரமாக ட்ரோல் ஆகுது. முதல் கையெழுத்தே மோசடி அப்படின்னு விஜய் விமர்சிக்கிறார்கள். அதாவது இதுவரை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம், உங்களுக்கும் அவருக்கும் எனக்கும் 40,000 50,000 கட்டினாலும் ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ. ஆனால் இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்கீமில் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா, அனைவருக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு இப்போது 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துகிறவர்களுக்கு மட்டுமே 200 யூனிட் இலவசம் என்று விஜய் கையெழுத்து விட்டுள்ளார். அது மட்டுமல்ல, 500 யூனிட்டை தாண்டி மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு இதுவரை இருந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் சலுகையும் இனி கிடையாது. மோசடியிலிருந்து தொடங்குகிறது விஜய் சர்க்கார். இப்படி ஒரு ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கணும். முதல்ல நம்மளும் ஆமா. ஸோ அவர் என்ன நினைச்சார், அவருக்கு யார் ஃபீட் பண்ணாங்க? ஏன்னா அவர் ஆட்சிக்கு புதுசு, அரசியலுக்கும் புதுசு, அறிவித்து விட்டார். ஒரு தேர்தல் வாக்குறுதி டீம் இருக்கும், அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ஏழை பாழைகளுக்கு இது பயன்னா ஓகே. இப்போது நான் ஒரு 10,000 ரூபாய் கட்டுறேன், என்னோட 30,000 40,000 கட்டுறவங்களுக்கு 100 யூனிட் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் இது பொறுத்திருந்து பார்ப்போம். மோசடியிலிருந்து விஜய் சர்க்கார் தொடங்கியது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தால் பாராட்டலாம். இல்லை இதில் பாதிப்பு இருக்குன்னா நடுத்தர மக்களுக்கு கீழே இருப்பாங்க ஒன்று, இந்த ஏழைக்கு நடுத்தர மக்களுக்கு அவர்கள் குரல் கொடுத்தால் உங்கள் காதுகளை தீட்டி இதுக்கு வந்து சரி செய்யுங்க, மறுபரிசீலனை செய்யுங்க. அடுத்த 2 கையெழுத்து, போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைப்பதற்காக ஒன்று, பெண்கள் பாதுகாப்புக்காக ஒன்று. இந்த பெண் சிங்கப்படையா, சிங்கப்பெண்கள் படை, சிங்கப்பெண் படை, அது ஒன்று. அப்புறம் இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் பொண்ணு உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். தமிழ்நாடு முழுவதும் அதெல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சியா டிஎம்கே ஆட்சியில் இருந்த விஷயங்கள். அதற்கு முதல் கையெழுத்துன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தியா? இந்த 3 விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது என்னன்னா, இது வந்து திமுக ஆட்சி நடந்த சில விஷயங்கள் வந்து பயங்கரமாக ட்ரோல் ஆச்சு. உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, சார் திமுக விட அதிமுக ஆட்சியில் அதிகமாக போதைப் பொருள் விற்றாங்க, அதிகமான பாலியல் துன்புறுத்தல், பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு இருந்து இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களே, இப்போ எதுக்கு திமுக வரீங்க? இது பாருங்கள், இன்றைக்கி எல்லோருக்கும் பேப்பர் படிக்கிறாங்களோ டிவி பார்க்குறாங்களோ ரீல்ஸ் மூலமாக போயிட்டுருக்கு. இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரமாகட்டும், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பின்னாடி நடந்த பாலியல் துன்புறுத்தலாகட்டும், 2 வயது சிறுமி ஏதோ ஒரு கிராமத்தில் செய்த அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு சிக்கிய பெண்ணாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ட்ரோல் ஆகும். நீங்கள் 8,000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் ட்ரோல் ஆயிடுச்சு. கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்ல, இல்லத்தரசி கூப்பன் எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இதுவும் போகுது. ஸோ இந்த விஷயத்தில் விஜய் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறார்? பெண்கள் பாதுகாப்புக்காக இப்போ அமைக்கப்படுகிற அந்த சிங்கப்பெண் படை யார் தலைமை தாங்க போகிறாங்க? அவங்களுக்கும் போலீஸுக்கும் எப்படி கோஆர்டினேஷன் ஆகும்? அவங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இது எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க? எந்த மாதிரி புகார்? ஏன்னு கேட்டிங்கன்னா, சில போக்சோ, நான் பல போக்சோ சொல்ல, சில போக்சோக்கள் வேண்டுமென்றே கொடுக்கப்படுகிற புகார்களாக கூட இருக்கலாம். அப்புறம் சில புகார்கள், அதாவது நான் இன்னும் பச்சையாக சொல்கிறேனே, கணவன் மீது மனைவி கொடுக்குற புகார், அல்லது வேண்டுமென்றே தன்னுடைய குடும்ப சொத்துக்களுக்காக குடும்ப உறுப்பினர் மீது கொடுக்குற செக்ஸ் புகார், இதெல்லாம் வந்து எப்படி விசாரிக்க போகிறாங்க? அதுதான்
நீங்கள் எடுப்பில் டாப் கியரில் பண்ணு வச்சிங்களேன் வேறு மாதிரி போயிடும். அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஸ்க்ரீனிங் போட்டு பண்ணுங்க, தப்பே கிடையாது. இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தை உண்மையிலே கண்ட்ரோல் முயற்சிகள் அதெல்லாம் எப்படி செய்ய போறாருங்கிறத அது ஒரு பெரிய பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் வேணும், ப்ராசஸ் வேணும், நல்ல டீம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. அதே போல் போதைப்பொருள் விவகாரத்தில் இந்த கஞ்சா பள்ளி கல்லூரிகளில் தாராளமாக புழக்கத்தில் இருக்கிறது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் அறிவிக்கணும். ரெண்டாவது, கல்லூரிகளில் நீங்கள் எப்படி பாடம் எடுக்கணும் இந்த விவகாரத்துக்கு, போதைப்பொருள் விவகாரத்துக்கு. ஏன்னா எல்லா காலேஜ் ஹாஸ்டல்லையும் இந்த ட்ரக் சர்க்குலேஷன் இருக்குது. மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து, இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது ஹாஸ்டலில். கல்லூரி நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது, சஸ்பெண்ட் பண்ணுது, ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் இந்த டீமை ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக, என்ஜிஓ மூலமாக இது கொண்டு சென்றால் பலன் கிடைக்கும். இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் பொய் கேஸ் போட்டுன்னு மாட்டினீங்க, உங்களுக்கு தான் சிக்கல். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. அமைச்சர்கள், இந்த 9 அமைச்சர்கள் கூட பதவியேற்றிருக்கிறார்கள். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன், பிரபு அவர்கள், கீர்த்தனா அவர்கள், செங்கோட்டையன். ஆமாம், இதில் ஒருத்தர் செங்கோட்டையன் சீனியர். பாண்டிச்சேரி ஆனந்த் ஆல்ரெடி எங்கள் எம்எல்ஏ வந்தார், நடைமுறை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வேறுபாடு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் அமைச்சர்கள் இன்னும் கூட்டணி சேர்ந்த பிறகு இன்னும் புதிய அமைச்சர்கள் வரப்போகிறார்கள். கூட்டணி சேர போகிறாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கொடுத்தாகணும், கொடுக்காமல இருக்க முடியாது. காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் இருக்கும் என்று நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பதவியேற்பு விழாக்கு தொல் திருமாவளவன் வரவில்லை, டெல்லி போயிட்டார். புரியுதுங்களா? தான் விரும்புகிற ஒரு அன்பு தம்பி அவருக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லி அவர் வாக்குறுதி ஆதரவு கொடுத்துருக்காரு. அவர் இருந்துக்கலாம், எதுக்காக போனார் தெரில. என்னுடைய யூகம் எதுக்கு போனோம்? இப்போ டெல்லியில் பார்லிமெண்ட் நடக்குதா? இல்லை. ராகுல் காந்தி அவர்களே இங்கே இருக்காரு. அப்போது ஒருவேளை அங்கே போய் ராஜினாமா செய்தால் எம்பி பதவியை விஜய் 2 தொகுதி வச்சிருக்காரு, அதில் ஏதாவது ஒரு தொகுதி திருமாவளவன் கொடுப்பது. ராஜினாமா பண்ணிட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை, நின்று வெற்றி பெற்றதுக்கு பிறகு கூட ராஜினாமா பண்ணிக்கலாம். இல்லை, நின்னா நிச்சயம் வெற்றி இல்லைங்க. நானே கேட்குறேன், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சு ஒரு 10 நாளில் மினிஸ்ட்ரி எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்து திருமாவளவன் கிடைத்தால் எம்பியாக இருந்து கொண்டு எப்படி இருக்கும்? சரியாக இருக்காது. ராஜினாமா செய்துவிட்டு துணை முதலமைச்சர் பதவி ஏற்கலாம். அதன் பிறகு 6 மாதத்தில் ஏதாவது ஒரு தொழில் நின்று ஜெயிக்கலாம். வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னென்னா, நீங்கள் அமைச்சர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? இந்த 9 அமைச்சர்களில் செங்கோட்டையனை தவிர அமைச்சர் சூஸ் பண்ணியிருக்க விதம், அந்த அமைச்சர்கள் லிஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நம்ம எதை சொல்கிறேன், இப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் இப்போது புரட்டி போட்டுலாம் அடிக்க முடியாது. அவருக்கு பின்னாடி இருக்கிற கலரெல்லாம் போட்டு இவர் இப்படி அவர் அப்படிலாம், இன்க்ளூடிங் ஆதவ் அர்ஜுன். அந்த அமைச்சரவையில் அதிகப்படியான எதிர்ப்புகளையும் சில விமர்சனங்களையும் சந்திக்க போகிற ஆதவ் அர்ஜுன். காரணம், அவருக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை, பின்னணி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் விஜய் சொன்ன வார்த்தையை அவர்கள் கடைப்பிடிக்கணும். என் பேரை கெடுக்காதீங்க, நான் இப்படி வாக்குறுதி கொடுத்துருக்கேன், ஆட்டம் போடலாம்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிப்பதற்கு விஜய் தயாராக இருக்கணும். புதிய அமைச்சர்கள் செயல்பட்ட ஒரு 3 மாதம் விடுவோமே, 3 மாதம் கழித்து பேசுவோம். கண்டிப்பாக விமர்சனம் நாம் பண்ணலன்னா யாரோ ஒருத்தர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி இப்படி ஒரு கூலிங் பீரியட் கொடுக்கணும், அதனால் சட்டமாலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியாவில் உங்களுடைய செயல்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது விஜய் ஏற்கணும். அதை விட முக்கியமான விஷயம், தயவு செய்து நான் ஏன் சொல்கிறேன் இந்த விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் டிராஃபிக் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். தயவு செய்து பைக் ரைடர், பில்லியன் ரைடர் பின்னாடி உட்காந்துருக்கிற 2 பேர் ஹெல்மெட் போடுவதற்கு ஒரு அன்பு கட்டளையோ அல்லது அதிரடி கட்டளையோ தயவுசெய்து போடுங்க. ஏனென்றால் இது மிக மோசமான கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் இது ஏன் சொல்லணும்னு சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு வீடியோ ட்ரோல் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. 3 பெண்கள் ட்ரிபிள்ஸில் வராங்க. 3 பெண்களும் விஜயுடைய ரசிகர்கள், தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதை ஒரு டிராஃபிக் போலீஸ் தடுக்கிறார். அவர் எப்படி பேசினார்கள் என்று ட்ரோல் ஆச்சு. இதை ஒன்று வச்சே நீங்கள் விஜய் தயவு செய்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஹெல்மெட் விஷயத்தை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். அடுத்ததாக முக்கியமான விஷயமாக அடுத்த சில நாட்களுக்கு நம்ம பேச போகிறது, கவனிக்க போகிற விஷயமா அதிகாரிகள் நியமனம் தான் இருக்க போகுது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் அதிகாரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்தது அப்படிங்கிறதே விமர்சனமாக வைக்கும்போது,
எப்படிப்பட்ட அதிகாரிகள் நியமிக்கணும்? இப்போ நம்ம பேசியிருக்க நேரத்தில் S1 S2 யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. செந்தில்குமார் அவர்களும் லட்சுமி பிரியா அவர்களும் S1 S2 நியமிக்கப்பட்டிருக்காங்க. மற்ற அதிகாரிகள் நியமனம்லாம் எப்படி இருக்கணும்? இந்த 2 அதிகாரிகள் நியமனம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய பார்வை? செந்தில்குமார் வந்து முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்ட S1, இரண்டாவது செயலாளராக லட்சுமி பிரியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 ஐஏஎஸ்கள் பற்றி செய்திகளை கேள்விப்படும்போது நல்ல விதமான செய்திகள் வந்திருக்கின்றது. அது செந்தில்குமார்லாம் வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் இந்த இடத்துல முதலமைச்சருக்கு வந்திருக்கார். நாமக்கல்ல சேர்ந்தவர். ஆமாம், அவர் வந்து ஒரு நல்லவர், நல்ல விஷயங்களை கையாள்வார் அப்படின்னு ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில். இப்படிப்பட்ட நல்ல அதிகாரிகளை தயவு செய்து பக்கத்தில் வைத்திருங்கள். உங்கள் காதுகளை அவரிடம் கொடுத்து விடுங்கள். தலைமைச் செயலகத்திற்கு வந்து முதல்வர் நாற்காலியில் விஜய் அவர்கள் அமரும் போது, இல்லை முதல்வர் நாற்காலிக்கு பக்கத்தில் விஜய் அவர்கள் வந்திருக்கும் போது அவரை வரவேற்ற அதிகாரிகள் ஃபுல்லாக திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கபலமாக உடன் நின்ற அதிகாரிகள் பலரும் வரவேற்றாங்க. அவர்களுக்கெல்லாம் மீண்டும் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுமா? அதிகாரிகள் வந்து வரவேற்பது இயல்பு, அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பணியாற்றக்கூடியவர்கள் தான். ஆனால் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லிடுறேன், திமுக ஆட்சியை நடுரோட்டில் நிறுத்தியவர்கள் 2 பெருமைக்குரியவர்கள். ஒன்று உதயச்சந்திரன் ஐஏஎஸ், இன்னொரு டேவிட்சன் ஐபிஎஸ். இதை நான் ஒவ்வொரு டிபேட்லையும் ஒவ்வொரு சேனல்லையும் சொல்கிறேன், ஒவ்வொரு யூடியூப்லையும் சொல்கிறேன், ஒவ்வொரு பேட்டி. காரணம், இந்த 2 பேரும் பரிதாபத்திற்குரிய தலைவராக இன்று காட்சியளிக்கிற ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்தார்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. அமைச்சர்களுக்கு அதிகாரங்கள் இருக்கக்கூடாது, மாவட்ட செயலாளருக்கு அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. அது அதிகாரம்னா தப்பான அதிகாரம் இல்லை, அவர்களுக்குரிய அதிகாரம். இப்போ அமைச்சருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து சில விஷயங்களை தீர்மானித்தால்தான் கட்சி நடத்த முடியும், அந்த மாவட்டத்தில் அரசியல் செய்ய முடியும். எந்தவித அதிகாரமும் அமைச்சர்கள் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்தவர்கள் உதயச்சந்திரன் ஐஏஎஸ், டேவிட்சன் ஐபிஎஸ். இன்னைக்கு 2 பேரும் 180 வரும் 200 வரும்னு ஸ்டாலின் கிட்ட டெய்லி போய் சொன்னவங்க இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த கூட்டணி 67 இடங்கள், 73 இடங்கள், அப்போ 5 போச்சுன்னா 67 இடங்கள் கூட்டணிக்கு வந்திருக்குது. இதற்கு காரணம் இந்த அதிகாரிகள். எனவே நீங்கள் அதிகாரி பக்கத்தில் வச்சுங்க, நல்ல அதிகாரி இருந்தாலும் சுயமாக நீங்கள் முடிவெடுங்கள். 4 அதிகாரிகள் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் முடிவெடுங்க. அவங்க எல்லாமே, நான் எல்லா அதிகாரியும் நல்ல அதிகாரின்னு சொல்ல, ஏன்னா உதயச்சந்திரன் மீது ஒரு பிம்பம் இருந்தது, அவர் ரொம்ப நேர்மையானவர், நாணயமானவர் அப்படின்னு. அவர் தான் பல மாவட்ட அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு மீடியாவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஆட்டி படைத்தவர். அதோட விளைவு தான் திமுகவுக்கு இந்த நிலைமை. ஒரு பெண்ணுன்னு ஒரு அமைப்பு, இந்த ஏஜென்சி, சரி அவங்க உரிமை வச்சுக்கலாம், அந்த பெண் கூட வந்து இன்ட்ராக்ஷன் வித் டிஐபிஆர், அது இவர் தான் மேற்பார்வையாளர். சரி, என்ன ஆச்சு கடைசியில்? இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிற கட்சியை, முதலமைச்சரை, அது 16 அமைச்சர்கள் காலிங்க. அந்த தொகுதியில் அமைச்சர்கள் வந்து வேலை செய்யாமல் இருப்பாங்களா? சும்மா வேலை செஞ்சிருப்பாங்க. நலத்திட்டங்கள் செய்யாமல் இருப்பாங்களா? காது குத்து, கல்யாணம், பொண்ணு வயசுக்கு வந்தா, வேலை வாய்ப்பு, மருத்துவ செலவு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு வீட்லேயும் புடவை, வேட்டி, தையல் மிஷின், பாத்திரம், பண்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியும் தோற்றுருக்கார்கள். அப்போது இதை மீறி அந்த திமுக மகிழ்ச்சியாக இல்லை, கட்சிக்கார மகிழ்ச்சியாக இல்லை. இப்போ கட்சிக்கார மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்காக கட்சிக்கார மகிழ்ச்சியாக இருக்குன்னா 10 மணி டாஸ்மாக் பார, 12 மணிக்கு ஓட்டு, கள்ளத்தனமாக வில்லு, அப்படி கிடையாது. நீங்கள் சரியாக இருந்திருந்தீங்கன்னா, அதிகாரிகள் சரியாக இருந்தால் அமைச்சரவைக்கு சரியான ஆலோசனை கொடுத்துருப்பீர்கள். அந்த அமைச்சரவை முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கணும். ஓகே, எல்லாம் கோட்டை விட்டாங்க. முதலமைச்சரை சுற்றி ஒரு தடுப்பணை, வளையம் உள்ள தடுப்பணை, டேம், உடைக்க முடியாத டேம் கட்டினாங்க. அந்த மாதிரி டேமில் விஜய் சிக்காமல் இருக்கணும். நல்ல அதிகாரி நியமியுங்கள். உங்கள் காதுகளை தயவு செய்து திறந்து வைங்க. எதிர்மறை செய்திகள், நெகட்டிவ் செய்திகள் உங்கள் காதில் விழுந்தால்தான் உங்கள் தேர் ஓடும். என்ன செய்ய போறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். அதிகாரிகள் நியமனம் முடிஞ்சோன்னா மீண்டும் கூட நம்ம அந்த அதிகாரிகள் நியமனம் எப்படி இருக்குன்னு பேசலாம் சார். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.